ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 12, ஓவி 184. தத்துவத்தினுடைய அத்தகைய மகத்துவம் மட்டுமே உலகத்தினுடைய உண்மையான அளவுகோலாக இருக்கும். அவரை தரிசனம் செய்வதன் மூலம் பாவம் நீங்கியவர்களுக்கு நித்திய சுகம் கிடைக்கும். விளக்கம். நமது குரு யாராக இருந்தாலும், யாருடைய ஆசி பெற்றோமோ அந்த குருவிடம் முழு பக்தி இருக்க வேண்டும். நமது தனிப்பட்ட குருவின் இடத்தை நமது குருவை தவிர வேறு எந்த ஆளுமைக்கும் கொடுக்க கூடாது. இதுதான் இந்த கதையினுடைய சாராம்சம். அதன் ஆழமான அர்த்தம் உங்கள் மனதிலே பதிய வேண்டும். இந்த அர்த்தத்தை தவிர பாபாவினுடைய இந்த லீலையால் வேறு எந்த அர்த்தமும் தெரியவில்லை. எவ்வளவு யோசித்தாலும் புரியும் முக்கிய அர்த்தம் இதுதான். ஒருவருடைய குருவுக்கு சிறிதளவு புகழோ இருந்தாலோ இல்லாவிட்டாலோ, மற்றவர்கள் எவ்வளவுதான் புகழை பெற்றிருந்தாலும் ஒருவர் தன்னுடைய குருவினுடைய பாதங்களிலே உறுதியான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். இதுதான் இந்த கதையினுடைய பாடம். எத்தனை புராண நூல்களை படித்தாலும் மேலே சொன்ன ஓவியிலே சொல்லப்பட்ட பொருள் தெளிவாக தெரியும். ஆனால் இந்த தீர்மானம் நம்முடைய மனதிற்கு பொருந்தவில்லை என்றால் நம் குருவின் மீதான விசுவாசம் வலுவாக இருக்காது. அப்படி அசையாத உறுதியான நம்பிக்கை இல்லாமல் குருவுக்கு அர்ப்பணம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்பவர்கள் பிறவி எடுத்ததில் பட்ட வேதனை வீண் போனது. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்வது என்னவென்றால், அங்கு நம்பிக்கை இல்லை, மற்ற இடங்களிலும் இல்லை. தொடர்ந்து ஊசலாட்ட நிலையிலே இருப்பதால் மனம் நிலை ஆகாது. அப்படிப்பட்டவர்களே சிரமப்படுவார்கள். ஆனால் அவர்கள் வீண் பெருமை பேசுகிறார்கள். ஒருவரின் சத்குரு மீது முழுமையான பக்தி இல்லாமல் நிலைத்தன்மையை அடைய முடியாது என்பது முடிவு. சாயி தரிசனம் செய்தால் மட்டுமே எப்படி பேரின்பம் கிடைக்கும் என்பதை அடுத்த அத்தியாயத்திலே சுவையான இனிமையான கதையை கேட்போம். சிறந்த பக்தரான ஸ்ரீ நானா சாஹேப் சாந்தோர்கரின் நம்பிக்கையை பாபா எவ்வாறு அர்த்தமுள்ளதாக்கினார், பாபா அவருக்கு அனுபவத்தை தந்து அவரை எப்படி பலப்படுத்தினார், பீமாஜி பாட்டிலினுடைய சளி க்ஷயரோக நோயை எப்படி முற்றிலுமாக அழித்தார், இந்த லீலைகளை மனம் கவர்ந்த கதையை சொல்வோம். பகவான் சாயியை தரிசனம் செய்வதன் மூலம் மட்டுமே ஒருவர் இந்த உலகத்தின் அனைத்து மகிழ்ச்சியையும் பெறுகின்றார். மேலும் அடுத்த உலகத்தின் மகிழ்ச்சியும் மகத்தானது. ஸ்ரீ சாயியை தரிசனம் செய்வதால் விதியினுடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். யோகிராஜ் சாய் சமர்த் அவரை ஆசிர்வதிக்கும் போது நாத்திகர்கள் கூட பாவங்களில் இருந்து விடுபடுகின்றார்கள். ஆஸ்திகர்களின் சாதனைகளை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? அவர்கள் எளிதிலே பாவத்திலிருந்து விடுபடுகின்றார்கள். யாருடைய புத்தி சத்குரு தத்வாவின் பாதத்திலே நிலையாகி உணர்தல், நேரடி அறிவு மற்றும் சுய உணர்தல் ஆகியவற்றை அடைந்ததோ, அப்படிப்பட்ட நன்னடத்தை நல்லெண்ணம் கொண்ட பக்தன் சாயினுடைய அருளை பெற்றால்
அவன் எளிதாக பாவத்திலிருந்து விடுபடுகின்றான். இது பாபாவினுடைய விவரிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத செயல். அதனால்தான் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் பாபாவினுடைய பாதங்களிலே தங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி கொண்டு பாபாவின் இந்த அன்பு நிறைந்த இனிமையான கதைகளை கேட்க வேண்டும். பாபா மீது அன்பும் நெருக்கமும் கொண்ட அந்த முக்தியை நாடும் ஆத்மாக்கள், பாபா மீது பக்தி கொண்ட அந்த பக்தர்கள், அவர்கள் பாபாவின் கதைகளை கேட்க ஆவலாக இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களின் கதைகளை கேட்கும் ஆனந்தம் சொல்லிலே அடங்காது. குறிப்பு: பக்தியும் அன்பின் நெருக்கமும் இருக்கும் இடத்திலே பாபாவினுடைய தர்க்கம் அங்கு தொடங்குகிறது. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।